நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க, வயிறு வலிச்சிச்சு இறந்து போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, கெட்டு போன சாப்பாடு சிக்கன் சாப்பிட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்து பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் இது தேன் இருக்குது பார்த்தீங்களா, தானும் கெடாது, தன்னை சார்ந்தவங்களும் கெட விடாது. அமிர்தம் மாதிரி எவ்வளோ பெரிய பெரிய புண்ணு இருக்கும், அப்படியே அப்படி இருக்கும் கொதறி. தேனை தடவை சொல்வேன், தேன் தடவுடனே உச்சந்தலை வரைக்கும் எரியுதும்பாங்க. ஆனால் ஒரு வாட்டில் பட்டு போல் ஆறிடும். உலகத்திலேயே பெஸ்ட்டு மருந்து, பெஸ்ட்டு அமிர்தம்னா அது தேன். ஒரு தேன் எடுத்து ஒரு பாட்டிலில் வைங்களேன், ஒரு 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 சாப்பாடை எவ்வளோ நாள் வைக்கலாம், ஒரு 10 நாள் 20 நாள் 2000 3000 வருஷம்னாலும் அந்த தேன் கெட்டு போகாது. ஸோ இந்த தேன் வந்து அவ்வளோ பெரிய டிஸ்இன்ஃபெக்டன்ட். இது நிறைய பேருக்கு தெரியாமல் போய் ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு குழந்தைங்களாம் அவ்வளோ ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டால், இதை ஃபஸ்ட்டு பண்ண உடனே சுவிட்சு போட்டோமா நிற்கும். அடுத்து ஒரு மலை வாழைப்பழம் என்ன பண்ணோம்னா, இந்த குடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குடலில் இன்டெஸ்டினல் வில்லைன்னு ஒன்று இருக்குது, அலை போல் இப்படி ஆடிட்டே இருக்கும். அதோட வேலை வந்து உணவு சாப்பாடு வந்துட்டு இங்கேருந்து வயிற்றுலேருந்து அப்படியே பெருங்குடல் சிறுங்குடல் போகும்போது அதில் இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சி ரத்தத்துக்கு அனுப்பணும். ஏன்னா ஒவ்வொரு லேயராக கடந்து போகுது என் உடம்புல சாப்பாடு, அந்த லேயரில் அதை அப்சர்வ் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த லூஸ் மோஷனாக போகிறவங்க, சாப்பிட்டே மோஷன் போகிறவங்களுக்குலாம் அந்த இன்டெஸ்டினல் வில்லைலாம் அரிச்சிட்டு போயிடும். அவங்களுக்கு வந்து அப்போ சாப்பிட்ட உடனே அப்படியே மோஷனில் போயிடுவாங்க. என்னுடைய வயிற்றில் கிரைண்டர் மிக்சி மாதிரி கிடையாது, சுவிட்சு கிடையாது இல்லையா, அலைகள் மாதிரி எவ்ரி 20 minutes ஒன்ஸ் அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் நடக்கும். அப்போ மோஷன் வந்து கிராஜுவலாக கீழே நகர்ந்து போகுது உணவு எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி ஐபிஎஸ் இருக்கவங்களுக்கு எவ்ரி 20 seconds ஒன்ஸ் போகும். ஸோ சிலர் 7 தடவை 8 தடவை 10லேருந்து 12 தடவை மோஷன் போவாங்க. அப்போ என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடாது, ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு அப்சார்ப்ஷனே இருக்காது. ஸோ இந்த இரிட்டபிள் பவல்ஸ்க்கு மோஸ்ட்லி நாங்கள் ஹோமியோவில் கொடுக்குற மருந்து பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டி கொடுப்போம். அர்ஜினைட்னு ஒரு மருந்து இருக்குது, மனப்பதட்டம் ஆங்ஸைட்டியை குறைக்க கொடுப்போம். அது மோஷனுக்கு அப்படியே குறைச்சிடும். இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குலாம் ஜெல்சீமியம்னு ஒரு மருந்து இருக்குது, அர்ஜினைட்னு ஒரு மருந்து இருக்குது. அது மைண்டில் ஆக்ட் பண்ணி அந்த ஆங்ஸைட்டியை குறைக்கும். அது மோஷனுக்கு படிச்சிங்கன்னா ஐபிஎஸ்சில் வரும், அது மைண்டுக்கும் வரும். ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, மைண்டு சரியாக அவங்களுக்கு சரியாகுதுன்னு நம்புகிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். சம்டைம்ஸ் வந்துட்டு வெளியூருக்கு போவாங்க பெரியவங்கலாம், ஊர் விட்டு ஊருக்கு போனால் மோஷன் வராதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் மனசு சம்மந்தமான விஷயம். சின்ன வயசுலேயே குழந்தைங்க டெய்லி காலையில் மோஷன் போவாங்க. அந்த காலத்தில் காலைக்கடன் இந்த பிரச்சனையே இருக்காது, கம்பங்கூழ் சாப்பிடுவாங்க. நம்ம பாட்டு முப்பாட்டெல்லாம் கம்பு மாதிரி உலகத்திலே பெஸ்ட்டு மலம் இலக்கி எதுவுமே கிடையாது. மோரில் அந்த கம்பங்கூழ் குடித்தாங்கன்னா காலேஜ்னே குடல் ஃபுல்லாக அப்படியே. இப்போ என்ன டிடாக்ஸ் ட்ரிங்க்கு, அந்த ட்ரிங்க் இந்த ட்ரிங்க்குங்கிறாங்க. காலங்காலமாக நம்ம குடித்த டிடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி எதுவுமே கிடையாது. கம்பங்கூழ் வந்து அவ்வளோ பெஸ்ட்டு மோஷன் போகிறது. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க மேடம், நாங்கள் ட்ரை பண்ணோம். நீங்கள் வந்து இப்போ குழந்தைங்களாம் மோஷன் போடலாம் 6 நாள் 7 நாள் போல். என்கிட்ட குடல் புற்றுநோயின்னு வர 100ல் 95 பேரில் நான் கேட்குறது, குழந்தையிலேருந்து அவங்க சரியாக டெய்லி மோஷன் போயிருக்க மாட்டாங்க.